எதிர்பாராத நன்மைகள் நீ உன் கதவை தட்டும் பார். எதிர்பாராத வாசல்கள் உனக்கு திறக்க போகுது பார். உன் பிசினஸ்ல எல்லாம் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் காத்திருக்கு. இப்படி நல்லா, இது நல்லா இருக்கு. ஆமென். ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றேன், எதிர்பாராத ட்விஸ்ட் ஊழியத்தின் பாதையில இப்படிதான் மற்றவன் பார்வைக்கு இப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ட்விஸ்ட் வரும்போது நீ ஏற வேண்டிய இடத்துல, ஐயோ, விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஒருத்தன் உன்னை அழிப்பதற்கான வஸ்திரத்தை தேடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் என் ஆண்டவரோ உன்னை மேன்மைப்படுத்துவதற்கான வஸ்திரத்தை உனக்காக வைத்து காத்திருக்கிறார். எதிர்பார்ப்பு இருக்குதான லைஃப்ல? எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதான். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எதிர்பார்த்தராத ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். தேவனை எந்த அளவு ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அந்த அளவுக்கு மேல கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். ஆமென். ஆமா, வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் சோர்ந்து போய் சுருண்டு படுத்துக்கிடுறவங்கள தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க, அந்த பிரச்சனை அப்படியே மலை போல வருகிறவைகள் பனி போல மாறுகிறதா இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப நல்லா கொஞ்சம் அசைஞ்சு பாடிட்டு அப்படியே அவனுடைய வார்த்தையை கேட்டுடலாமா? விசுவாசிக்கிறீங்களா? ரெடியா? 1 2 3 4. கொஞ்சம் கை தட்டுங்க. எங்க அப்பா வீட்டில் சந்தோஷமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் ஆடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். லாலா லாலா அல்லேலூயா. எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலு. நல்ல கைத்தட்டி பாடலாம். ஆமென். எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். லாலலா 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 பாடலாமா? லாலலா 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 லாலலா. ஹே லல்லா லல்லா லாலா லாலா லாலலா லா 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 லா. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். எங்க அப்பா. உண்மையாவா? அப்படியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையாவா? அப்பா வீட்டில் எப்போதும் எங்க எப்போதும் சந்தோஷம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. இங்குதானே. லாலலா 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 பாடுங்க. லாலலா லாலா லா 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 லா. சத்தமா பிசாச வெக்கப்படுத்துற மாதிரி லா 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 லா. பக்கத்துல காதுக்குள்ள போய் பாடுங்க பா, தோல்ல போட்டு. ஆண்கள் எல்லாரும் சேர்த்தோமா? எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். இங்குதானே. நல்ல கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? கமோ, நல்ல முழு பலத்தோட
சும்மா பாடுறது இல்ல, பாடிட்டு இருக்கும்போது நம்புங்க, என் சிறை இருப்பெல்லாம் கர்த்தர் உடைச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா ஆராதிக்கிறவனுக்கு தான் தெரியும், நான் ஆராதிக்கும் போது எது எதெல்லாம் மாறும். நான் ஆராதிக்கும் போது சவுளின் ஆவிகள் எல்லாம் வெளியேறும். நான் ஆராதிக்கும் போது எரியோ கோட்டையெல்லாம் விழும். ஆமென். சும்மா பாட்டு பாடி கை தட்டுறதா இல்ல, முழு பலத்தோட ஆவியில நிரம்பி நீ ஆராதிக்கும் போது விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில எல்லாம் மாற போகிறது. ஆண்டவரே, கர்த்தர் சொன்னார் தானே, எனக்கு தூக்கி எறியப்பட்ட இடத்துல, தலை குனியப்பட்ட இடத்துல சிலர் உங்களுக்கு ஒரு அளவை வச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? பாஸ்டர் ஆபிரகாம் கிட்ட கேட்டா நிறைய அவர் புக்கே போட போறான்னு சொல்லியிருந்தார். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போ. அவருக்கு பட்ட அவமானங்களா இருக்கட்டும், காரியங்களா இருக்கட்டும், எவ்வளவோ பெருசா இருக்கும். அப்போ நிறைய பேர் நினைச்சாங்க உங்களுக்கு ஒரு அளவை வச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க ஐயா. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. இன்னைக்கெல்லாம் மனுஷன் எப்படி பார்ப்பானா, என் பேக்ரவுண்டை பார்ப்பான், எங்க அப்பா பெரிய பாஸ்டரானு பார்ப்பான், அவருக்கு எவ்வளவு பெரிய சபை இருக்குதுன்னு பார்ப்பான், எவ்வளவு விசுவாசிகள் இருக்குதுன்னு பார்ப்பான். ஆனா எங்க அப்பா எங்கிட்ட ஒன்னையுமே பார்க்கலப்பா. எங்க அப்பா எங்கிட்ட ஒன்னையும் பார்க்கலப்பா. என்னதான் இருந்துச்சு எங்ககிட்ட? எங்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஜீரோவா இருந்தோம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார் தானே, தூக்கி எறியப்பட்ட. ஐயோ, அவன் சிலர் நினைச்சிட்டான், நமக்கு எஸ்டிமேட் பண்ணிருக்கான், இவனுக்கு இத இடம் தான்டா கரெக்டா இருக்கும், இவன் இங்க தான்டா இருப்பான், இவன் இங்க தான்டா இருக்கணும், அப்படி என்கிற ஒரு முடிவை சிலர் உங்களுக்கு எழுதுனாங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்க வளரும் போதோ ஊழியக்காரங்களுக்கு நான் பேசுறது புரியும், இதெல்லாம் எங்க தேர போகுது, இது எங்க வளர போகுது, இது எப்படி பெரிய ஊழியத்தை செய்ய போகுது, நிறைய பேர். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை குறித்து சிலர் எஸ்டிமேட் போட்டான் தெரியுமா? அந்த எஸ்டிமேட் எல்லாம் ஒண்ணுமில்லாதபடியாய் வாங்கிக்கோ. கையை தட்டி கம் ஆன் பீப்பிள். உன்னை பார்த்து எஸ்டிமேட் போட்டான். உனக்கு இதுதான் அளவு, இதுதான் உனக்கு முடிவு, இந்த எல்லை தான் உன்னுடைய எல்லை, இதுதான் உன்னுடைய அலங்காரம், உன் சபை இப்படிதான் இருக்கும், உன் ஊழியம் இப்படிதான் இருக்கும், உன் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க, உன் பிசினஸ் இப்படிதான் இருக்கும், நீ கடைசி வரைக்கும் கடனாளியாகத்தான் இருப்பாய், கடைசி வரைக்கும் நீ 2 வீட்டுல தான் இருப்ப. அப்படிப்பட்ட ஒரு அளவை தான் உன்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இந்த வார்த்தையை நீ கேட்கும் போது விசுவாசி, எவன் உனக்கு பார்த்து எஸ்டிமேட் போட்டானோ அந்த எஸ்டிமேட் எல்லாவற்றையும் எப்படி என் ஆண்டவர் மாட்டா ரோபோ ஷாட்டா வாங்கிக்கோங்க பா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெட்டி சிறந்தாரோ, அப்படியே அப்படியே உனக்காக அவர் பலமான காரியங்களை செய்து எவன் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணனானோ அவனே ஆச்சரியப்படுற அளவு, அவனே உன்னை வாவென்று பார்க்கத்தக்க வகையில் அவர் தம்முடைய மகிமையை இந்த ஆராதனையில் உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஆமா தானே, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க தானே உன்னை நீ வளரும் போது எத்தனை பேர் உங்களை தூக்கி விட்டாங்க? நீ சபை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் உங்களை வாவ் கர்த்தர் உடைய கிருபை உன் மேல இருக்கு, நாங்களும் உன் கூட இருக்கிறோம் எத்தனை பேர் சொன்னாங்க? சொன்னவன் அத்தனை பேர் இன்னைக்கு திரும்பி பார்த்தா ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆனா அன்றைக்கு தாயின் கருவிலேயே என் கையை இப்படி பிடிச்சவர், தாயின் கருவிலேயே என்ன பிடிச்சவர், இத்தனை வருஷம் வரைக்கும் என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறவர் சர்வ வல்லமையான தேவனுக்கு. Come on people of God. சும்மா அப்படி பணக்குடியில வந்து இவரை பிடிக்கல, நாசரேத்துல இருந்து என்ன பிடிக்கல, எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஒருத்தர் என்ன விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரொம்ப ஸ்பெஷல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஸ்பெஷலா வாங்க போறேன்னு சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் ஸ்பெஷலா வாங்க வந்திருக்கிறீங்க? எப்போ இருக்கிற மாதிரி கூட்டம் மாதிரி இந்த கூட்டம் இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி பாப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒருத்தரால நிக்க கூட முடியாதபடி கர்த்தருடைய வல்லமை இறங்கி போகிறது. ஒருத்தரால நிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் இந்த சபையில ரிலீஸ் பண்ண போகிறார். Receive in the mighty name of Jesus.
விட்டுறாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விட்டுறாதீங்க. சம்திங் ஆண்டவர் ஏதோ மகிமையான காரியத்தை இன்னைக்கு செய்ய போகிறது ஆவியில பார்க்கிறேன். ரெடியா இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னார், தெளிவா ஆண்டவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய பேர் நம்மளை எஸ்டிமேட் பண்ணி வச்சாங்க. தானே நான் சொல்றேன்னா, உன்னை அழகுபடுத்துவதற்கு ஒருத்தர் அழகா குறிச்சு வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதான் யோபு சொல்லுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறவர். ஆமென். ஏமன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். எங்க சில கூட்டங்கள்லாம் நான் சில வார்த்தையை சொல்லிடுவேன். இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். ஆமென். ஆமாங்க. ஆனால் சில நேரங்களில் சொல்லணும் போல தோணுது. சொல்லட்டுமா? கண்ட கண்ட நாய் சொல்றதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? கண்ட கண்ட நாய் ரோட்ல போது பார், எவ்வளவோ சொல்லியிருக்கு தானே. உன்னை உன் முன்ன பார்த்து ஒன்னு சொல்லும், உன் பின்ன பார்த்து ஒன்னு சொல்லும். அது சொல்றதா உன் வாழ்க்கை நடக்க போது? இல்லை இல்லை இல்லை. எனக்கு ஒருவர் எழுதி வைத்திருக்கிறது என் வாழ்க்கை குறித்து, என் காலங்களை குறித்து. இன்னும் தாவீது சூப்பரா சொல்லுவோம், என் காலங்கள் கண்டவன் கையில் இல்லை, என் காலங்கள் அவர் கரத்தில். Come on people of God, என் காலம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னையில இருந்து ஒரு நம்பிக்கை வரட்டும் இந்த வார்த்தையை கேட்கும் போது. ஆமென். ஆமென். என் காலம் மனுஷன் கையில கிடையாது, என் காலம் சர்வ வல்லவருடைய கரத்தில். ஓ கம் ஆன். ஆமென். அப்படியே கரங்களை வைத்து சொல்லுங்க பா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. 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 உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே. ஆஹா, எல் ஷடாய், எல் ஷடாய். Glory to God. I lift your name. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ.
பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், இப்போ எனக்கு உணர்த்தினார். ரெடியா இருக்கிறீங்களா? இது உங்களுக்கு தான். ஆசையோட வாழ்க்கையில எப்பண்டா அடுத்த எதிர்பார்ப்பு இருக்கும் தானே, லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு தானே. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எதிர்பார்த்தராத ஒரு பெரிய கிஃப்ட் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற. எதிர்பார்த்திருக்க மாட்ட, அதற்கு நீ தகுதியான பாத்திரமும் கிடையாது. ஆனா உன்னை நிற்க, அதாவது ஐயோ புரிஞ்ச பிள்ளைங்க வேற மாதிரி கைத்தட்டி அல்லையா சொல்லியிருக்கணுமே. ஐயா அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உயரத்திற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருகிற ஒரு மகிமையின் நேரம் வந்து விட்டது. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். மால்டா ரபு ஷட்டா. ஆமா, டக்குன்னு ஆண்டவர் சொன்னார் என் மனசுக்குள்ள ஆவியில, சொல்லுடா இப்போ. நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன். நிறைய பேருக்கு நான் சொல்றேன், எதிர்பாராத நன்மைகள் நீ உன் கதவை தட்டும் பார். எதிர்பாராத வாசல்கள் உனக்கு திறக்க போகுது பார். எதிர்பாராத இடத்திலிருந்து இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்து நிறைய தோற்று போன. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா பிரதர், நிறைய நன்மைகளை எதிர்பார்த்தேன், நிறைய ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்தேன், வாசல்களை எதிர்பார்த்தேன், மனுஷ தயவை எதிர்பார்த்தேன், சில காரியத்தினால் இது நடந்துரும் எதிர்பார்த்தேன். பட் ஆனா எல்லாமே என்னை அது எல்லாமே எம்டி ஆக்கிடுச்சு, என்னை தோல்வியாய் மாற்றிடுச்சு. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்பி. ஆமாயா, உன் பிசினஸ்ல எல்லாம் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் காத்திருக்கு. இப்படி நல்லா, இது நல்லா இருக்கு. ஆமென். ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றேன், எதிர்பாராத ட்விஸ்ட் ஊழியத்தின் பாதையில இப்படிதான் மற்றவன் பார்வைக்கு இப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ட்விஸ்ட் வரும்போது நீ ஏற வேண்டிய இடத்துல, ஐயோ விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க லைஃப்ல இனி பாருங்க கர்த்தர் செய்ய, நான் சொல்ற நடக்கும் இயேசுவின் நாமத்துல. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. உங்களுக்கே ஷாக்கா இருக்கும் பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஷாக்காகிற அளவு கர்த்தருடைய மகிமையை நீ காண்பாய். ஆமென். ஐயா நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆமா, இது நல்லா நடந்தா, இது எனக்கு கிடைச்சா, இது எனக்கு கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. ஆனா நீ ஷாக்காகிற அளவுக்கு. ஆமென். ஆமென். அப்பதான் ஆண்டவர் எனக்கு பைபிள்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கேரக்டர் தான் மொர்தெகாய் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த காரியத்தெல்லாம் பேசிட்டு, அப்போ மொர்தெகாயை ஒருத்தன் எஸ்டிமேட் பண்ணி வைக்கிறான். என்னன்னா, அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை வச்சு, இவன் இந்த தூக்கு மரம் தான்டா இவனுக்கு கிரெடிட்டு, இந்த தூக்கு மரம் தான் இவனுக்கு அளவு, இந்த தூக்கு மரம் தான் இவனுடைய முடிவு, இந்த தூக்கு மரம் தான் இவன் இருக்கிற இடம். இப்படி நிறைய பேர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம லைஃபையும் நிறைய பேர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இல்லையா சொல்லுங்க பார்ப்போமே. ஒருவேளை ஞானம் குறைவாக இருக்கும்போது இந்த டீச்சர்ஸ்லாம் இப்போ எப்படின்னு தெரியல, அந்த நாட்களில் டீச்சர்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க. ஆமாம் தானே? நல்ல டீச்சர் பேடான ஸ்டூடெண்ட்ஸை கூட படிக்க வைக்கிறோம், அதுதான் நல்ல டீச்சர். இங்கே உள்ள நாங்கள் படிக்கிற காலத்து டீச்சர்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நல்ல ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நல்லா படிக்க வைப்பாளுங்க. என்னங்க கரெக்டு தானையா? உங்கள் ஸ்கூல்லலாம் அப்படி நடக்கலையோ? கரெக்டாக இல்லைங்க சொல்லுங்கப்பா. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மரியாதை இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அப்படியே பார்த்துருக்கீங்களா இல்லையாங்க? அப்போ கொஞ்சம் படிக்காத பிள்ளைங்கள கார்னர் பண்ணுவாங்க ரொம்ப தள்ளி. இது என்னத்தை விளங்க போகுது, ஏர்ம மாடு, இது எங்கடா விளங்க போகுது, இது எங்கடா உருப்பட போகுது சொன்னாங்களா இல்லையா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? அவங்க கையில் உயர்த்துங்கப்பா. ஆமாம். ஆனால் நீங்கள் நம்புங்க, எவெல்லாம் உங்களை உருப்படப்படாதுன்னு சொன்னானோ அவனுக்கெல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிற. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அன்னைக்கு மொர்தெகாய்க்கு ஆமான்ங்கிறவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு இந்த தூக்கு மேடை தாண்டா இவன் இருக்கிற வேண்டிய இடம்னு சொல்லிட்டு எழுதிட்டான். எஸ்டிமேட் பண்ணி வச்சாச்சு. இவனுக்கு சாதாரண உயரம் இல்லை, 50 அடி தூக்கு மரத்தை உயர்த்தி இவனை தொங்குறத இந்த உலகமே பார்க்கட்டும், இவன் அசிங்கப்பட்டு உயிரப்படுகிறது இந்த உலகமே
பார்க்கட்டும். இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீ எப்பண்டா விழுவ, நீ எப்பண்டா அசிங்கப்படுவ, நீ எப்பண்டா தொங்குவ, இன்னைக்கு எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி தான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களாம் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லு, ஒரு நாளும் அவன் அவன் ஆசைக்கு, ஐயோ புரிஞ்ச பிள்ளைங்க ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? அவன் ஆசைக்கு, சத்துருக்களின் இஷ்டத்திற்கு உன்னை ஒரு நாளும் ஒப்பு கொடாமல் உன்னை கர்த்தர், அதான் சொன்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டமே மாறுது பார். ஆமென். ஆமே, உன்னை நிறைய பேர் எஸ்டிமேட் பண்ணி தூக்கி போடணும்னு வச்சிருக்கிறான் பார். கர்த்தர் வந்து கொஞ்ச நேரத்தில் ஆட்டத்தை கலைச்சி அவர் தனக்கு தம்முடைய பிள்ளைக்காக களத்தில் இறங்கி உனக்கு வர வேண்டிய இடத்தில் அவர் வந்து உனக்கு யுத்தம் செய்ய வேண்டிய இடத்தில் அவர் உனக்காக யுத்தம் செய்து உனக்காக வழக்காட வேண்டிய இடத்தில் அவர் உனக்காக வழக்காடி உனக்காக பேச வேண்டிய இடத்தில் அவர் ரத்தத்தின் மூலமாய் ஐயோ விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அவர் ரத்தத்தை அனுப்பி ஒருத்தன் உன்னை நீதி நியாயம், ஒருத்தன் உன்னை பார்த்து நியாயம் தீர்க்க முடியாது, ஒருவனும் உன்னை குற்றப்படுத்த முடியாது, ஒருவனும் உன்னை முகாந்திரம் இல்லாமல் உனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உன் வாழ்க்கையில வைத்து உன்னை அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலேயே உன் தலையை நிமிரச் செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று நம்புகிற பிள்ளைங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்த போகிறீர். எவன் எவ்வளவு சொல்ற காரியங்களோ என் வாழ்க்கையில நடக்க போவது இல்ல ஆண்டவரே. எனக்கு நீர் வைத்திருக்கிற அலங்காரம் அது ரொம்ப பெருசா அலங்காரம் ஆண்டவரே. அதை நான் யோசித்து கூட பார்க்காத அலங்காரம் ஆண்டவரே, அதை நான் நினைத்து கூட பார்க்காத அலங்காரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை தான் இந்த ஆராதனையில எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அசுத்த வல்லமைகளும் அசுத்த கிரியைகளும் நிர்மூலமாகி போகட்டும். இந்த ராத்திரி வேளையில நடக்க வேண்டிய பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா கிருபைகளையும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை இன்னைக்கு இறங்கட்டும். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ரொம்ப ஷாக்காக போறேன்னு சொல்லுங்க பாப். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க. ஆண்டவர் உனக்கு ஆச்சரிய அதிசயத்தை நாங்கள் நடத்துகிற வேளையா இருக்கட்டும். ஆமென். தூக்கி எறியப்பட்டது உண்டுதான், தள்ளப்பட்டது உண்டுதான், மனுஷனால நிராகரிக்கப்பட்டது உண்டுதான். ஆனா அவர் நம்மை தள்ளவே இல்லை தானே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமான் ஒரு பெரிய தூக்கு மேடையை செய்து மொர்தெகாய்க்காக காத்திருக்கிறான். எப்பண்டா இவன் விழ போறான், அந்த டைம் ரெடிக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கிறான். அதான் நான் சொன்னேன், உன்னை எவன் தள்ளணும்னு நினைச்சானோ, உன்னை எவன் இறக்கணும்னு காத்துட்டு இருக்கிறானோ. எத்தனை பேர் இந்த வார்த்தை கைகளை உயர்த்துங்க பா. யார் லைஃப்ல எல்லாம் நீங்க இறங்கணும்னு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க, நீ விழுவா என்று அநேகர் காத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்க ஆவியில எழுதி கொள்ளுங்க, நான் ஒரு காலம் தள்ளுண்டு போவது இல்லை. உன்னை இந்த உலகம் தூக்கி போட தான் நினைச்சிச்சு, கரெக்டா? ஆமா தானே? ஆமான்னு சொல்ற பிள்ளைங்க கை உயர்த்துங்கப்பா. பலவீனத்தினால எத்தனை பேர் தூக்கி எறியப்பட்டீங்க? தரித்திரத்தினால தூக்கி எறியப்பட்டோம், கரெக்டா இல்லையாங்க சொல்றது? நீ கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததோ அல்லது நீ வறுமையில் பிறந்ததோ உன் தப்பு இல்லையே, அதனால இந்த உலகம் நம்மளை தள்ளிச்சு, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. கரெக்டாங்க? கரெக்டா இல்லையா? ஆமா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்பட்ட இடத்துல நீ பிறந்தது, நீ வளர்ந்தது உன் தப்பு இல்லையே, ஆனா அந்த உலகம் நம்மளை தள்ளிச்சு. ஆனாலும் தள்ளப்பட்ட உன்னை அவர் எவ்வளவு அழகாய் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்கு மொத்தமா முடிக்கிறதுக்கு தான் ஒருத்தன் காத்திருந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை பார்த்து, இந்த ராத்திரி வேளையில எதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் உன் வாழ்க்கையை அழிக்கும்படி, உன் தரிசனத்தை அழிக்கும்படி, உன் ஓட்டத்தை முடிக்கும்படி எதெல்லாம் போராடி கொண்டிருக்கிறதோ, இந்த ராத்திரியோட ராத்திரியா உன்னோடு எதிர்த்த வல்லமைகள்
உன்னோடு போராடினவைகள். பைபிள்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் ஒண்ணு இருக்கிறது. உன்னோடு போராடினவனை நீ தேடி கூட பார்த்தா அவனை காண மாட்டாய். நீங்க நம்புனீங்கன்னா நீ கையை தட்டும் போது நரகம் நடுங்கட்டும். ஏன்னா வசனம் இப்படித்தானே சொல்லி இருக்கிறது. உன்னோடு போராடினவளை ரொம்ப காலம் சில விஷயம் போராடிட்டு இருக்கிறதுன்னா நம்புங்க, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒன்று செய்வார். நம்புறீங்களா? ஆமா, நாளைக்கு அல்ல, இன்னைக்கே செய்யட்டும். ஆமா, நான் எப்பவுமே இப்போ இவ்வளவு நாளுக்கு இப்பெல்லாம் ஊழியத்துல அதிகமா விசுவாசத்துல என்ன பேசுறேன்னா, கர்த்தர் உனக்கு செய்வார், நாளைக்கு செய்வார், விசுவாசிங்க, காத்திருங்கலாம் சொல்ல மாட்டேன். உனக்கு இப்பவுமே கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்றேன் நான். ஆமென். சுகத்துக்காக காத்திருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லலாம், ஒருவேளை சரிம்மா ஆண்டுடைய சமயம் காத்திருங்க, ஆண்டவர் செய்வார். நான் சொல்லல, இன்னைக்கு செய்யட்டும் உனக்கு, இப்ப செய்யட்டும் உனக்கு. ஏன் நாளைக்கு போற? இன்னைக்கே வாங்கிக்கோ தேவ கிருபைய, இன்னைக்கே அந்த சுகத்தை வாங்கிக்கோ, இன்னைக்கே அந்த விடுதலையை வாங்கிக்கோ, இன்னைக்கு அந்த பலத்தை வாங்கிக்கோ, இன்னைக்கே வாங்கிக்க, நாளைக்கு போக வேண்டாமே. கம் ஆன் பீப்புள், ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்கப்பா. ஆமா, ஏதோ கொஞ்ச நாட்கள் ஆவியானவர் என் உள்ளத்தில் அப்படிதான் ஏவிட்டு இருக்கிறார். நானும் இப்போ யாருக்கும் அப்படி சொல்லவே மாட்டேன். சரி வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க, ஆண்டு சுகமாக்குவான்னு சொல்ல மாட்டேன் நான். இப்பவுமே உன்னை தொடராரு, இப்பவுமே யூ ஆர் ஹீல்டு, நீ சுகமாகிறாய், நீ சுகமானாய், இப்படிதான் பேசிட்டு இருக்கிற நாவியில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த ஃபியூச்சர், அதாவது ஹீப்ரூல ஃபியூச்சரே கிடையாதான் ஐயா. ஹீப்ரூ லாங்குவேஜ்ல எத்தனை பேருக்கு ஹீப்ரூ தெரியும்? ஹீப்ரூனா உங்களை படிக்கிறதுக்கு நான் சொல்ல, நம்ம பைபிளே எபிரேய மொழியிலிருந்து தான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்க. அந்த எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ங்கிற வார்த்தையே கிடையாதான். ஃபியூச்சர்னா என்னதுன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது என்னது சொல்லுங்கய்யா? ஃபியூச்சர். மூணு டென்ஸ் உண்டுதுன்னா, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். எனக்கு ஏதோ தெரியுது, நான் சொல்றேன், சொல்லுங்க பாப்போம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கரெக்டா? ஆனா ஹீப்ரூல ரெண்டே டென்ஸ் தான் உண்டு, ஒன்னு பிரசன்ட், இன்னொன்னு பாஸ்ட். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே, தீர்க்க தரிசனம் எல்லாமே எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கினார், கீழாக்காமல் மேலாக்கினார். ஆமென். என்ன அவர் ஆல்ரெடி, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆல்ரெடி, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆல்ரெடி எனக்கு அவர் எல்லாம் செய்து முடித்து இருக்கிறார். இனிதான் உன் வியாதியை சோகமாக்கணும் கிடையாது, யூ ஆர் ஹீல்டு. இனிதான் உன் தரித்திரத்தை மாற்றணும் கிடையாது, அவர் தமது மிகுந்த ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு மொத்தமா மாறுதுன்னு சொல்லுங்கப்பா. மொத்தமா மாறட்டும். ஆமென். ஆமா, ஃபியூச்சர் டென்ஸ் வேணும். ஆண்டவர் இப்போ பிரசன்ட்ல உன்னை மாத்தட்டும். எனக்கு ஆண்டவர் அதை தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். என் ஆவியில நான் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் தான் சொல்ல, அதை தான் நான் உங்க மத்தியில் பேசுறேன். இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நம்புங்க, ஒரு நம்பிக்கை வரட்டும். ஆர்டர் நாளைக்கு அல்ல, இன்னைக்கு உனக்கு ஆர்டர். நாளைக்கு அல்ல, டுடே, நாட் டுமாரோ. எத்தனை பேர் ஆசை ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறோம்? நாளைக்கு அல்ல, இந்த வார்த்தையை லைவ்ல பார்க்கிறவங்க, இத விசுவாசத்துல கேட்கிறவங்க வாங்கிக்கோ இயேசுவின் நாமத்தினால். எதுக்கு இன்னும் 2 வருஷம் காத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு? இன்னும் 1 வருஷம் எதுக்கு காத்திருக்கணும்? இன்னைக்கே வாங்கிக்க. மால்டா. எத்தனை பேர் வாங்க ரெடியா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க பா. இப்ப நான் 1 2 3 சொல்லும் போது எல்லாம் 2 கையை உயர்த்தி அப்படியே வாங்கிக்கணும். ரெடியா? கம் ஆன். 1 2 3 ஸ்டார்ட். வாங்கிக்க. இன்னைக்கு அந்த ஆர்டர் உனக்கு உண்டாகட்டும், இன்னைக்கு அந்த சுகம் உனக்கு உண்டாகட்டும், இன்னைக்கு அந்த எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போனதா அல்ல, இன்னைக்கு உன் எதிர்பார்த்த நன்மைகள் உன் கையில வந்து இன்னைக்கு சேரட்டும். இன்னைக்கு இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்கும் போது நீ இங்க இருக்கலாம், உன் வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு இங்க நீ உட்கார்ந்து இருக்கும் போது அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். இங்க இருக்கும் போது அங்க சுகம் உண்டாகட்டும், அங்க விடுதலை வரட்டும். Come on people of God. Glory, glory, glory.
ஆமென். இன்னைக்கு அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசத்தில் ஒரு வெறி உண்டாகட்டும். ஆமென். வார்த்தையில் இருக்கிற கன்ஃபெஷன்ல நீ மாறட்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ தூக்கி எறியப்பட நினைச்ச மொர்தெகாய், முடிக்கணும்னு நினைச்ச முடிக்க அவ்வளவுதான் லைஃப். அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் நமக்கு செய்யறது இனி சாதாரணமானதா இருக்காது. ஏன்னா மொர்தெகாய் இவ்வளவு நாள் எந்த இடத்துல இருக்கானா, வாசல்ல. எத்தனை பேருக்கு தெரியும் வாசல்ல? கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா. அந்த வாசல்ல தான் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். வர்றவன் போறவனுக்கு என்ன பண்ணணும்? அவன் அப்படிப்பட்ட இடத்துல தான் அவன் ஒருத்தன் ஆமானுக்கு மட்டும் அடிக்க மாட்டான். அதனால தான் அவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ இவனை முடிக்கணும்னு சொல்லி இவனை தூக்கி போடணும்டான் தான் அந்த ஆமான் காத்திருந்தான். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் காத்திருக்கிறது அவனை அழிக்கிறதுக்கு. ஆனா என் ஆண்டவர் ஒரு காத்திருந்தார், இந்த மொர்தெகாயை தூக்கி நிறுத்துவதற்காக காத்திருந்தார். இதுல இருந்து ஒன்னு சொல்றேன், என்னன்னா உனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பட்டும், காத்திருக்கட்டும், பதிவு இருக்கட்டும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறுக்கு புத்தி வேலை செய்யாது. கரெக்டா இல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமாங்க, நமக்கெல்லாம் குறுக்கு புத்தி இருக்காது. நம்மலாம் சில வேளைகளில் டைரக்டா பேசுவோம். கரெக்டா இல்லையா? அங்கே கோவப்பட்டா டைரக்டா கோவப்படுவோம். ஆமா தானே? ஆமா, உண்மை. அதனால கெட்ட பேர் நமக்கு ரொம்பவே இருக்கும். நல்லவனை இன்னைக்கு எவன் ஏற்றுக்கொள்றான்? கரெக்டா இல்லையா? ஆனா அந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, மாய்மாலமாய் அப்படி ஒரு மாய்மாலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஓன்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நான். ஆமா, நமக்கு சத்துரு வெளியே இருந்தெல்லாம் வரவே வராது, கூடவே இருக்கிறதான் வரும். என்ன வரமாட்டேங்குது சத்தம்? உன் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும் பார். அதுக்காக நீங்கள் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களும் பார்த்துடாதீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். கரெக்டாக தானே பாஸ்டர்? நம்மளை கூட சுற்றிக்கிட்டே இருக்கும் பார். ஒரு நாள் வைப்பான் பார் உனக்கு ஆப்பு, உட்காந்துருவா அந்த அளவு வைப்பான். கரெக்டாக இல்லையா சொல்லுங்கப்பா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை ஆப்புகள் உனக்கு எதிராக ஒருத்தன் வச்சாலும் உன்னை உயர்த்துவதுக்கு ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா அதை எவனாலும் தடுக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ மொர்தெகாயை ஆப்படிக்கிறதுக்காக ஒருத்தன் காத்திருக்கிறானா, இறக்குவதற்காக காத்திருக்கான், முடிக்கிறதுக்காக ஒருத்தன் காத்திருக்கிறான். ஆனா என் ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணார். என்னன்னா, இந்த மொர்தெகாய் எப்படிரா தூக்கலான்னு ஒருத்தர் பிளான் பண்ணார். ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. அதான் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆராதனைக்கு வந்த சபை மக்கள், இந்த இடத்துல வந்திருக்கிற அன்பு தேவதாசன், இங்க வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள், உங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எவர்கள் நமக்கு விரோதமா எழும்புகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்கள் தலையை சாதாரணமாய் அல்ல, நீங்களே ஷாக்காகிற அளவு. ஐயோ, விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லணுமே. சாதாரணமாய் உயர்வு எல்லாத்துக்கும் வரும். ஆனா நான் சொன்னேன், நமக்கு வருகிற உயர்வை நம்மளாலேயே ஜீரணிக்க முடியாது. ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு தருவார். உன் ஸ்தானத்தை வேற லெவல்ல கர்த்தர் உயர்த்துவார். உன் பிள்ளைகளுக்கு வேற லெவல்ல ப்ரமோஷனை கொடுப்பார். ஆமா, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உன் பிள்ளைகளுக்கு வேற லெவல்ல திருமணம் நடக்கும். நம்புறீங்களா? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு கட்டளையிடட்டுமே. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி take it in the mighty name of Jesus right now. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள், அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உங்களுக்கு உண்டாகட்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க பெற்றுக்கொள்ள இன்னைக்கு? அத நான் சொன்னேன், நான் டுமாரோ, இன்னைக்கே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கே நடக்கட்டும். அப்படியே உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு receive in the mighty name of Jesus Lord. நாளைக்கல்ல இன்னைக்கே பெற்றுக்கொள்கிறோம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பு. டக்குன்னு படிக்கலாமா? அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும், இவன் நல்லா கவனிக்கணும், உன்னை மொத்தமா சாய்க்கிறதுக்கு ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கரெக்டா இல்லையா? உன் குடும்பத்தை அழிப்பதற்கு, உன் பிள்ளைகளை நாசமாக்குவதற்கு, உன் வேலை காரியத்தில் உன்னை ஏதாவது பண்ணி உன்னை நாசம் அடிப்பதற்கு, உன்னை கீழே தள்ளுவதற்கு எத்தனையோ காரியங்கள் விரோதமா எழும்பி இருக்கிறது. ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. ஆமாவா இல்லையா சொல்லுங்கப்பா. ஆனா
உனக்கு வேற ஒரு வஸ்திரத்தை கொடுத்து உன்னை மொத்தமா தொங்க விட்டு உன்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும்னு சிலர் வேலை செய்யறான். ஆனா என் ஆண்டவரோ உனக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்து உன்னை அலங்கரிக்க போகிறாரா? ஒருத்தன் உன்னை அழிப்பதற்கான வஸ்திரத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் என் ஆண்டவரோ உன்னை மேன்மைப்படுத்துவதற்கான வஸ்திரத்தை உனக்காக வைத்து காத்திருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அதாவது ஒன்னே ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுவரைக்கும் நீ பெற்றுக்கொண்டவைகள், இதுவரைக்கும் நீ அணைந்து கொண்ட காரியங்கள் அல்ல, இனி நீ பெற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமானவைகளும் அதிசயமானவைகளுமாய். பாஸ்டர், நான் தீர்க்க தரிசனம் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க ஊழியத்தை பார்த்து சொல்றேன், ஆவியில நான் பேசுறேன். ஆவியில நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கைகளை உயர்த்தி அந்த கிருபையை வாங்கிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தவைகள், இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொண்டவைகள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இனி கர்த்தர் கொடுக்க போகிற அங்கீகாரம், கர்த்தர் கொடுக்க போகிற உயர்வுகள், கர்த்தர் கொடுக்க போகிற மேன்மைகள், அதை நீங்க கிரகிக்க கூட முடியாத அளவுல தேவன் உங்களுடைய அலங்காரத்தையே திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புற பிள்ளைங்க கை தட்டி இந்த வார்த்தை பாஸ்டருக்கு மாத்திரம் அல்ல, இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே அந்த கிருபை right now. Holy Spirit of God, fire in the mighty name of Jesus. Holy, holy, holy. Right now பெற்றுக்கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் அந்த கிருபை வேணும், யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணும், இன்னைக்கு அந்த வல்லமை இறங்கி வருகிறது. இதுவரைக்கும் நீ பார்த்த கிருபைகள் அல்ல, இதுவரைக்கும் நீ பார்த்த ஞானம் அல்ல, இதுவரைக்கும் பார்த்த தயவு அல்ல, இதுவரைக்கும் பார்த்த வஸ்திரம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு ஒரு புதிய மேலான, எவனும் புரிந்து ஒன்றதை பறித்து கொள்ளவே, ஒருவனும் பறித்து கொள்ளவே முடியாத ஒரு வஸ்திரத்தை இன்னைக்கு உனக்காக கர்த்தர் கொடுத்து உன் தலையை நிமிரக்கமா ரக்கமோ சட்டமோ ஆதரபோ சட்டா ரபோ சட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்போ எத்தனை பேர் கேட்க ரெடி ஆயிட்டீங்க? ஐயோ, வாண்ட் இருந்து நிறைய காரியத்தை நிறைய பேர் புடுங்கிட்டாங்க. உன் நன்மையை புடுங்கிட்டாங்க, உன் வாசனையை புடுங்கிட்டாங்க, உன் சமாதானத்தை புடுங்கிட்டாங்க, உன்னுடைய எல்லா மேல இருந்த கிருபைகளை கூட அவங்க மட்டுப்படுத்திட்டாங்க. ஆனா இனி ஒருவனும் ஒருத்தையும் பிடுங்கவே முடியாத அளவுல ஒரு அபிஷேகத்தை, ஒரு கிருபையை, ஒரு வல்லமையை என் ஆண்டவர் இந்த சபை மேல ரிலீஸ் பண்றார். Holy Spirit, take it. Glory, glory, glory. Glory, glory, glory. Pastor, please come, Pastor. Pastor, please come. Pastor, please come. Holy Spirit, I release the power in the mighty name of Jesus. Holy Spirit, Pastor, come. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கட்டும். Holy Spirit of God, thank you, Holy Spirit of God. Brother Johnson, come. எத்தனை வருஷம் உங்களை பார்த்தோம், இந்த நாள், இந்த மீட்டிங் உங்க லைஃபை திருப்பட்டும். Receive it, take it in the mighty name of Jesus. Rabo shata leze de le remotala. Holy Spirit of God, உனக்கு இந்த உலகம் உன்னை வேற மாதிரி வைக்கணும் தான் நினைச்சிச்சு, உன்னை கீழே வைக்கணும்னு நினைச்சிச்சு, உன்னை அடிமையாக்க வைக்கணும்னு நினைச்சிச்சு, உன்னை ரொம்ப கேவலமா வைக்க நினைச்சிச்சு. ஆனா என் ஆண்டவரோ உன்னை சாதாரணமாய் அல்ல, வேற அலங்காரமாய் உன்னை அலங்கரிச்சு. Come on. வாலிப பிள்ளைங்களா ரெடியா இருக்கிறீங்களாமா? ஆமா, சூப்பர்ல. ஆண்டவர் சொன்னார் பார், இந்த உலகம் எனக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை கூட கொடுக்கல, எனக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கல, என்ன ஒரு நல்ல இடத்துல இந்த உலகம் வைக்கல. ஆனா என் ஆண்டவரோ என் அழைத்தவரோ, ஓ கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். வாலிப பிள்ளைங்களாம் ஆண்டவருக்காக எழுமணும்னு நினைக்கிறீங்களா? எழுமன்னு நினைக்கிற வாலிப பிள்ளைங்களா, கம் ஆன், எழுமி நில்லுங்க பாப், எழுமி நில்லுங்க பாப். ஆசையோடு இருக்கிற பிள்ளைங்க, இந்த கூட்டம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா, தேங்க்யூ லார்ட். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். விசுவாசிக்கிறீங்களா?
கைகளை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே 2 கையை உயர்த்திக்கோ. ரொம்ப அந்த 2 பிள்ளைங்க வாங்கம்மா, நீங்க 2 பேரும் வாங்க. கமா, ஆண்டவர் உங்களெல்லாம் சூஸ் பண்ணி இருக்கிறார். கமான் கமான் கமான், வாங்க. வாலண்டியர்ஸ் பிள்ளைகள் லேடிஸ் இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, நீங்க டக்குன்னு வாங்க வாங்க வாங்க. உடனே ஓடி வரணும், நேரம் இல்லை. வாங்கம்மா வாங்கம்மா. அந்த ஆயில் கொடுங்க பாஸ்டர். அம்மா, நீங்க யாரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த கூட்டம் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அந்த மகிமைய, அந்த கிருபைய, fire in the Holy Ghost, Jesus, fire in the Holy Ghost, Jesus, 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 glory, glory to God, glory to God. நீங்க பாஸ்டர் ஆயில் கொடுங்க. நீங்க அந்த வசனத்தை மைக்கில் பிடிங்க, அந்த வசனத்தை மைக்கில் பிடிங்க. யாராவது ஊழியம் செய்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? வாஞ்சியோடு இருக்கிறவங்க மேலே தான் இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பிள்ளைங்க. அந்த ஒரு பொண்ணு வந்ததில்ல, அந்த பொண்ணு வந்திருக்குதா பாஸ்டர்? பாஸ்டர், அந்த பொண்ணு வந்திருக்கிறாங்களா? வடலீவில். நீ தானாம்மா? பா, உங்கள் அம்மாவுக்காக உங்கள் மீட்டிங் வந்திருக்கிறா தானே? ரொம்ப உடஞ்சி போய் ஒருங்கி போய் எனக்கு விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இங்கே உனக்கு நான் ஜெபிக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற படுக்கையில் இருக்கிற உங்கள் அம்மா எழும்பணும். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். இப்போ இவ்வளவு எல்லாரும் கை நீட்டுங்கப்பா. அதாவது நான் சொல்லிடுறேன் சிம்பிளா. எனக்கு கடந்த நாட்டில் இன்ஸ்டா மூலமாக அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணா, ஃபஸ்ட்டு நீங்கள் பணக்குடி அண்ணன், நீங்கள் பணக்குடிக்கு வரீங்க, எனக்கு 25 வயசு ஆகுது. எத்தனை வருஷம் உங்கள் அம்மாவை படுக்கையில் வச்சு பார்க்குற? 3 வருஷமாக எங்கள் அம்மாவை படுக்கையில் வச்சு நான் பார்த்துட்ருக்கிறேன், என்னால் முடியலண்ணே. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஏசப்பா சுகமாக்குவார். அப்போ நான் சொன்னேன், சரிம்மா நான் பார்க்குறேன், ஆண்டு சித்தமானால். ஆனால் நான் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பேர் நம்ம ஒருமனப்பட்டு இந்த கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தில் நடக்கட்டுமே. ஒரு 100க்கு அதிபதிக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு வார்த்தை நீர் சொல்லும், அவன் வேலைக்காரன் சுஸ்தமானது போல. இங்க நம்ம எல்லாம் கைகள் நீட்டுங்கப்பா. நீ விசுவாசிக்கிறியா? கை பிடிச்சுக்கோ. இயேசுவின் நாமத்தினால கண்ணை மூடி. ஹோலி ஸ்பிரிட் இன்னையோட இந்த பிள்ளை மேல இறங்குற ஒரு கிருபை, இந்த பிள்ளை மேல இறங்குற ஒரு அபிஷேகம் சாப கட்ட உடைக்கட்டும். 2 கையை உயர்த்திக்கோ. ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இந்த பிள்ளை குடும்பங்க வாழ்க்கையில், அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையில், அந்த குடும்பத்தில் என்னென்ன சாபங்கள் இருக்கிறதோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இங்க நாங்க உடைக்கும் போது படுக்கையில் இருக்கிற அந்த அம்மா இயேசுவின் நாமத்தில் free in the mighty name of Jesus, free in the mighty name of Jesus, free in the mighty name of Jesus. அப்போ இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வார்த்தை என்னன்னா, சத்துரு நினைச்சா உங்களுக்கு எனக்கும் கீழ்த்தரமான ஒரு வஸ்திரத்தை, சாகக்கூடிய ஒரு வஸ்திரத்தை, நம்மலாம் மேலவே வரக்கூடாதுங்கிற ஒரு வஸ்திரத்தை தான் சத்துரு கொடுக்க நினைச்சான். ஆண்டவர் நமக்கோ மொர்தெகாய், வாசிங்கப்பா, அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் சமூகத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இந்த 25 ஆண்டுகளை செலிப்ரேட் பண்ற இந்த திருச்சபை இயேசுவின் நாமத்தில் இனி ஆச்சரியங்களுக்கு மேல ஆச்சரியங்களையும் மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சியும். சூசான் நகரம், ஏன்னா எப்படி யூத ஜனங்களை அழிப்பதற்கு பிசாசானவன் எவ்வளவோ வேலைகளை செய்தானோ, இந்த திருச்சபையை அழிப்பதற்கு எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. சில விஷயத்தை பாஸ்டர் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறார், சில விஷயத்தை இன்னும் அவர் சொல்லாமல் வைத்திருக்கிறார். அவர் மனசுக்குள்ள இன்னும் சொல்லாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது.
ஆனால் ஆண்டவரோ அழிக்க நினைச்ச சத்துருக்களுக்கு முன்பதாய் என் ஆண்டவர் ஆர்ப்பரித்து மகிழத்தக்கதான ஒரு காலங்களை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி இந்த வார்த்தை எனக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும்படியாய். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன், எனக்கு தெரியும் ஆண்டவர் என் வார்த்தையை கனப்படுத்துகிறவர். இன்னொன்னு, எனக்கு அவர் சொல்லாம எதுவுமே சொல்ல தெரியாது. நீங்களாம் ஷாக் ஆகிற அளவுக்கு தான் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? நம்மெல்லாம் ஷாக் ஆகிற அளவுக்கு ஷாக் ஆயிரும். வாவ், நமக்கா? மொர்தெகாய் நினைச்சானா இந்த ஆசீர்வாதம் எனக்கு வருமா? ஏமே, உனக்கு தான் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு வரும்? விசுவாசிக்கிறீங்களா? அதான் நான் சொன்னேன், இவ்வளவு நாள் நீ எதுக்காக காத்திருந்தியோ, ஆனா நீ ஷாக் ஆகிற மாதிரி ஆண்டவர் உனக்கு தம்முடைய கிருபையை உன் வாழ்க்கையில ஊற்றுவாராக. சூசா நகரம் ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சந்தோஷத்தின் காலங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமானின் திட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு உனக்கு உன்னை உயர்த்துறது மனுஷன் கிடையாது, அதனால எவனும் அதை தடுக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. ஆண்டவர் எழுதினது அதுதான். மொர்தெகாய்க்கு பெரிய பொன்முடியும் தரித்தவனாய் ராஜாவின் சமூகத்திலிருந்து புறப்பட்டான். ஆமே, இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? புறப்பட ரெடி ஆயிட்ட பிள்ளைங்க, இனி போங்க, புறப்பட்டு போங்க. ஆமான்கள் அலறட்டும், சாத்தானின் திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும். உன் வருகையை பார்த்து பிசாசானவனுக்கு கலங்கட்டும். யாரடா இவனுக்காக தான்டா நம்ம 50 அடி ஏற்படுத்தணும். இவன் என்னன்னா ராஜா ஏறுகிற குதிரையில போயிட்டு இருக்கிறான். ராஜா ஏன் நான் கேட்கிறேன், ஒண்ணுதான், ஏன் நாங்க எல்லாரும் நல்லா இருக்க கூடாதா? என்ன கரெக்டா நான் சொல்றது? நாங்க எல்லாரும் நல்ல வஸ்திரத்தை உடுக்க கூடாதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம தாயா உடுத்தணும், நம்ம தாயா இருக்கணும். நீ விசுவாசிச்சேனா அந்த கிருபையை தேவன் தருவார். எவன் சொன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க பஞ்ச பரதேசியா இருக்கணும்? நீ அப்படி பார்த்தா நீ அப்படிதான் இருப்ப. இன்னையிலிருந்து பார், இல்ல மொர்தெகாயை போல ராஜ வஸ்திரம் தரிக்கிறவனாய் ராஜா ஏறுகிற குதிரையில என்னை தள்ள நினைத்த சத்துருக்களுக்கு முன்பதாக, என்னை விழப்பண்ண நினைத்த சத்துருக்களுக்கு முன்பாக, என்னை அழிக்க நினைச்ச சத்துருக்களுக்கு முன்பாக நான் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய பந்தியை எனக்கு கர்த்தர் ஏற்படுத்தி, நான் எதிர்பார்க்கல. அத இன்னைக்கு விசுவாசிங்க. இந்த 25வது நாள் எதுக்கு கொண்டாடுறீங்க தெரியுமா? நீங்க எதிர்பாராததெல்லாம் இனி உங்க வாழ்க்கையில் நடக்கும் பார். நீ முட்டி சில விஷயம் நல்லா கவனிக்கணும். மொர்தெகாய் எந்த பதவிக்கும் எந்த நன்மைக்கும் முட்டி மோதவே இல்லை. ஆனா வர வேண்டியது அவனை துரத்திக்கிட்டு வந்துச்சு. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு வர வேண்டியது என்ன துரத்திக்கிட்டு வரும்படியான ஒரு கிருபையை நான் போட்டு என் பலத்தை யூஸ் பண்ண வேண்டாம், நான் போராட வேண்டாம். நான் உன்னை 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்துகிறேன். ஆமே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆமென். மொர்தெகாய் கொஞ்சம் கூட யோசிக்கல, ராஜா என்ன கூப்பிடுவார்னு. ஷாக் ஆயிட்டான். என்னடா ராஜா என்ன கூப்பிடுறாராம்? சும்மா கூப்பிடல. அவன் சொல்றான், ராஜாவை சந்திக்கும் போது ராஜ வஸ்திரத்தை உடுத்து உன்னை அலங்கரிக்கிறதுக்கு ஒருத்தர் விரும்பிட்டார். எவன் ஏன் தடுக்க முடியும்? உன் குடும்பத்தை அலங்கரிக்க, உன் ஊழியத்தை அலங்கரிக்க, உன் சபை அலங்கரிக்க, உன் விசுவாச பிள்ளைகளை அலங்கரிக்க அவரே உன்னை அலங்கரிக்கிறவர். அவரே அலங்கரிக்க உன்னை நினைச்சிட்டாரு. எவன் அதை தடுக்க முடியும்? ஆமென். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. படிங்க பிரதர், படிங்க. இவ்விதமாய்
இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இந்த நாளிலிருந்து வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விசுவாசிக்கிற. உன் பேர் என்னடா? உன் பேர் என்னம்மா? ஜபா. விசுவாசிக்கிறியா? இந்த நம்பிக்கையோட போ, சரியா? கையெல்லாம் கட்டாத, நல்லா ஃப்ரீயா இரு. இனி அவனும் நம்மளை கட்டி வைக்க கூடாது. எல்லாம் ரெண்டு கை அசைச்சு கத்தருக்கு நன்றி சொல்லுங்கப்பா. மகிழ்ச்சி, எல்லாரும் சொல்லுங்க மகிழ்ச்சி. ஆமென். இவ்விதமா யூதருக்குள்ளே, இவ்விதமா இயேசு நம்மோடு திருச்சபைக்குள்ளே மகிழ்ச்சியும். அடுத்தது அதான் நான் சொன்னேன், உன் மகிழ்ச்சியை தள்ளணும்னு நினைச்சான் ஒருத்தன். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. உன் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைச்சான் ஒருத்தன். ஆனா என் ஆண்டவர், நீ என்னமும் பிளான் பண்ணிக்கடா, என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிறத ஒருவனாலும் தடுக்கவே, ஒருவனாலும் ஒருத்தியாலும் தடுக்கவே முடியாது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு உண்டாகட்டும். 1000 காரியங்கள் உன்னை குறித்து நெகட்டிவா சொல்றத யோசிக்காத. 1000 காரியம் நெகட்டிவா வர்ற மாதிரி இருக்கும், நினைக்காத. அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகாது. ஆமென். நான் மோசேயோடு போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவ்விதமா யூதருக்குள்ளே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கானமும் உண்டாயிற்று. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இனி அதான் நான் சொன்னேன் பாஸ்டர், கர்த்தருடைய ஊழியர்களுக்கெல்லாம் சொன்னது என்னன்னா, நம்மலாம் எதிர்பாராதது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். எதிர்பாராத கணம், எதிர்பாராத உயர்வுகள், யோசி. இப்போ யோசித்து பாருங்க. அவனை அழகா அலங்கரிச்சு, அவன் நினைச்சல கீழே இருந்த அவனை, வாசலுக்கு வெளியே இருந்த அவனை வாசலுக்குள்ள அரண்மனைக்குள்ளேயே கொண்டு போய், ஐயோ விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஐயா, ஒருவேளை நல்லா யோசிக்கணும். ஒருவேளை நம்ம கொஞ்சம், நான் பைபிளை கொஞ்சம் ஆழமான ரொம்ப அப்படியே ரொம்ப மஞ்ச் பண்ணி நான் படிப்பேன். நான் அப்போ மொர்தெகாய் வாசல் இருக்கும்போது, அந்த அரண்மனை, அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்திருக்கும், இந்த அரண்மனை எப்படி இருக்கும், அந்த அரண்மனைக்குள்ள எப்படி இருக்கும். கரெக்டாக இல்லையா? சொல்லுங்க பார்ப்போமே. இப்போ பொதுவாக இப்போ நம்ம ஊழியத்துக்கு போகிறோம் வரோம் பாருங்கள், நிறைய இடத்துக்கு போவோம். ஒரு சிலர் என் கூட இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஆமாம் பிரதர், அண்ணன் உங்கள் கூட வரலாமா? ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருக்கும். நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஸ்டைலு, நம்ம போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது, சரி இவர் இன்னும் அறிந்து கொண்டால் எப்படி இருக்கும், அப்படி யோசனை இருக்கும். கரெக்டாக இல்லையா? சொல்லுங்க பார்ப்போமே. சொல்லுங்க ஐயா. நான் என்ன சொன்னேன்? உங்கள்கிட்ட தலையை ஆட்ட சொன்னேன்னா சொல்லலையா? தலையை ஆட்டி காட்டுங்க பார்ப்போம். அப்போ மொர்தெகாய் ரொம்ப நாள் அந்த வாசலையே பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன் யோசிச்சிருப்பான் ஒருவேளை, ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான்லாம் எப்பண்டா உள்ளே போவேன், ஒருவேளை எட்டி பார்த்துட்டு வந்துடலாமா, இப்படிலாம் அவன் யோசிச்சிருக்கலாம். கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கப்பா. ஆண்டவர் அழகா சொன்ன, டேய் பாஸ்டர் ஜான்சன் வாங்க பிரதர், என்னடா எட்டி பார்க்கறது, நீ உன்னை வாசலுக்குள்ளேயே நான் கூட்டிட்டு போறேன் பார், உங்ககிட்ட போய் சொல்றேன் பார். இதை நான் என்னப்பா நீ இவ்வளவு நாள் உட்கார்ந்து வாசல் உள்ள என்ன எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய, உன்னை வாசலுக்குள்ளேயே உன்னை கூட்டிட்டு போய் சில விஷயத்தை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டவங்களாம் கை உயர்த்துங்கப்பா. சில விஷயத்தை டச் பண்ண ஆசைப்பட்டிருக்கோம். ஒரு கார் போச்சுன்னா அதை தொட்டுலாம் பார்த்துருக்கோன்னா கை உயர்த்துங்கப்பா. ஆசைப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்க? உங்க பானைக்கு வரனா ஒரு சேலையை பார்த்தா, இந்த சேலை ஒரு நகை போட்டானா இந்த டிசைன், கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. அப்போ மொர்தெகாய்க்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ராஜா மட்டும் சிக்கி 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 சிக்கின்னு வராரு. ராஜா எப்படி வராரு? என்னப்பா இப்படி பாக்குறீங்க? ஐயாமார்களே ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஆமே. என்னடா ராஜா மட்டும் அப்படி, அவன் வஸ்திரத்தையும் பார்த்துக்கிறான் ராஜா. இதெல்லாம் நமக்கு எப்பண்டா கிடைக்கும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அலெக்சாண்டர் ஐயா, நமக்கு தான் கிடைக்கும். பக்கத்து
என்னங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ, எப்பண்டா நமக்கு கிடைக்கும்? அந்த குதிரையில போகும்போது அந்த குதிரை அந்த சத்தம் கேட்டிருக்கீங்களா? குதிரை சத்தம் கேட்டிருக்கீங்களா? வாவ்! அதுக்காக நான் குதிரையை கொண்டு இப்ப காட்ட முடியாது. அந்த குதிரையை பார்க்கும்போது, அந்த காலத்தில் குதிரையில் போகிறது பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு காரில் பெருசாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரோல்ஸ் ராய்ஸ் காருன்னு சொல்கிறாங்கல்ல, ரோல்ஸ் ராய்ஸ் நிறைய இருக்குது இன்னைக்கு பெரிய பெரிய. அப்போது இதெல்லாம் நம்ம பக்கத்தில் போய் டச் பண்ணிட்டாது வரலாமேன்னு தான் அவன் நினச்சான். பக்கத்தில் வா, நீ எல்லாத்தையும் டச் பண்ணணுன்னு தான்ப்பா ஆசைப்பட்ட. தீர்க்க தரிசனம், ப்ராஃபஸி நீ தொடரணும் தான் ஆசைப்பட்ட. நான் எப்படி செஞ்சேன்னு தெரியுமா? என் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நீ தொட ஆசைப்பட்டடா, நானும் நீ அதை அனுபவிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். நீ அனுபவிக்கணும், நீ வாழ்ந்து இருப்பா, நீ அனுபவிக்கணும், நீ அனுபவி. நீ ஏன் தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிற? அவர் அலையில சொல்லக்கூடாதா? ஏமே, நீ ஏன்பா தொட்டு பார்க்க நினைக்கிற? அதே போலதான் நம்ம ஆண்டவரும் கூட நிறைய பேர் தடவியாகிலும் அவரை எப்படியாவது தடவிலாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாக மாறிவிட்டி, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஐயா நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாக மாறிவிட்டி, ஐயா நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாக மாறிவிட்டி. எங்கள் அப்பா பிதா, எல்லாரும் அப்படி எல்லாம் நிற்போமா? தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஆமென். எங்கள் அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. சூப்பர்ல இந்த வார்த்தை என்மேல எனக்கே ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு ஐயா. நிறைய காரியங்கள் நம்ம தொட்டு பார்க்க ஆசைப்பட்டோம். பாஸ்டருக்கு இந்த சபை ஊழியங்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படி ஒரு சர்ச்சு கட்டணும்னு ஆசைப்பட்டோம். நம்மளாம் சர்ச்சு கட்டுவோமா? நம்மளாம் சர்ச்சு கட்டி உள்ள எப்பண்டா அந்த 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 குடிசை இடத்துல பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வழியில் அவங்க கடந்து போயிருப்பாங்க. ஆனால் சர்ச்சை கட்டி உள்ள வர வைத்து 25 ஆண்டுகளும் ஊழியம் மாதிரி கஷ்டமானது எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஊழியத்தை மாதிரி சந்தோஷமும் எதுவுமே கிடையாது. உண்மை, ஊழியம் மாதிரி கஷ்டமும் எதுவும் கிடையாது. அதே போல ஊழியத்தை மாதிரி ஒரு சந்தோஷம். ஆமென். ஒரு வியாதி சுகமாகுதுன்னா நீங்க சுகமாகறீங்களோ இல்லையோ சந்தோஷப்பட, ஊழியக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர் வீடு கட்டியிருக்க மாட்டார், என் விசுவாசி வீடு கட்டிட்டாருன்னா அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு இருக்கும். ஆமாங்க, கரெக்டா இல்லையா? என் ஊழியத்தில் இருக்க ஜனங்கள் பிசினஸ் ஆரம்பிச்சுன்னா ஊழியக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ ஆண்டவர், என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீங்களா ஆண்டவர். சார், எல்லாத்தையும் தொட்டு பார்க்கறக்கும் எட்டி பார்க்கறதுக்கு தான் ஒருத்தன் ஆசைப்பட்டான். ஏன்டா தொட்டு பார்க்கணும் எட்டி பார்க்கணும், வாடான்னு கொண்டு கூப்பிட்டு மொத்தத்தையும் கொடுத்து, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அசைஞ்சு பாடலாமா? அசைஞ்சு. பிரயாணத்தில் மேடு உண்டு,
பள்ளங்களும் உண்டு, ஆஹா, மேடு உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், ஹே! மண்கால்கள் உனக்கு உண்டு, மண்கால்கள் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ். நீங்க கை தட்டிட்டே போயிடலாம் நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டாமா? வாலிப பிள்ளைங்கள்லாம் வைக்கப்படாதீங்க, புரியுதா? ஆண்டவர் பார்ப்பார் நம்மளெல்லாம். ஆமா, ரெடியா? ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சொல்றேன். சரியா? ஆண்டவர் மகிமைப்படுத்தி நிரம்பலாமா, நல்லா நிரப்பப்பட்டு நல்ல ஒரு அசைஞ்சு டென்ஸ் போட்டு ஸ்டெப் போட்டு ரெடி வாசிக்கலாமாப்பா? 1 2 3 4. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். ஆண்டவரை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, நேரிடாது, நேரிடாது. லலலாலா லலலாலா லலா, ஹே ஹே லலலா. எல்லாரும் என்ன மாதிரி பண்ணலாமா? எல்லாரும் எல்லாரும் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா பக்கம் காதுக்குள்ள போய் சுகமா சுகமாயிரு பக்கம் இன்னும் காதுக்குள்ள பிரியமான உள்ள போட்டோம். One, two, three. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். சொல்லுங்க, இயேசு. இன்னும் சத்தமா 1 2 3 come on. இன்னும் ஒரு கொஞ்ச நேரமாவது தம் கட்டி சத்தமா நரகத்துக்கு நடுக்கம் வரும்படியாய் 1 2 3 come on. Ararat Power Ministries.